என்னாச்சு பார்வதி? சகிக்க முடியலையோ? ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ணி. என்ன சொல்ற? நீங்களே பாருங்க, காட்டுங்க. ஆமா, கிட்டத்தட்ட அண்ணி சமைக்கிற மாதிரியே இருக்கு. ஆ, சரி, கேசரிய பாரு. ஆ. அண்ணி, எல்லாமே டேஸ்டா தான் இருக்கு. உப்பு, காரம், புளி எல்லாமே அளவா கரெக்டா இருக்கு. அவ இவ்ளோ நல்லா சமைச்சிருக்கா. இவளுக்கு எப்படி இவ்ளோ நல்லா சமைக்க வருது? ஒருவேளை அண்ணி சமைச்சிருப்பாங்களோ? நம்ம பாத்துட்டு தானே இருந்தோம். எல்லாமே அவ தானே பண்ணா. ஆமால. என்னதான் அக்கா சொல்லி பண்ணிருந்தாலும் சமைக்கிறப்போ ஒரு கைப்பக்குவம் இருக்கும்ல. பரவாயில்ல, உங்க மருமக நல்லா தான் சமைக்கிறா. ஏய், அவளை என் மருமகன் மட்டும் சொல்லாத. ஏற்கனவே என் புள்ளைய வளைச்சு போட்டுட்டா. இப்ப நல்லா சமைக்க வேற ஆரம்பிச்சிட்டாளா? சமையல் கட்டையே அவ கைக்குள்ள வச்சுக்குவா. அது மட்டும் நடக்கவே கூடாது பார்வதி. ஏன்? ஒரு வீடு ஒரு பொண்ணோட கைக்குள்ள வரணும்னா அவ கண்ட்ரோல்ல 2 விஷயம் இருக்கணும். ஒன்னு வீட்டோட சாவி, இன்னொன்னு சமையல் கட்டு. ஜானகி அண்ணிய பார்த்தல்ல, இத்தனை வருஷமா இது 2ம் அவங்க கைக்குள்ளதான் இருக்கு. இப்ப இவளையும் சமையல் கட்டுக்குள்ள விட்டோன்னு வை, மொத்த வீட்டையும் வளைச்சு போட்டுருவா. அப்புறம் நம்மளையும் அவ அதிகாரமும் பண்ணுவா. இத மட்டும் நம்ம நடக்க விடவே கூடாது. ஆனா இப்ப அவ தான் நல்லா சமைச்சிருக்காளே. அவ சமைச்ச எல்லாத்தையும் எப்படி கெடுத்து விடுறான்னு மட்டும் பாரு. சரி, நீ போய் அங்க உப்பு மிளகாத்தூள் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா போ. புரிஞ்சிருச்சு. இருங்க வரேன். அண்ணி, எவ்வளவு காரம் போட? இஷ்டத்துக்கு அள்ளி போடு. யாரும் ஒரு வாய் கூட வைக்க முடியாது. புதுசா வீட்டுக்கு வந்தவங்க அலறி அடிச்சுட்டு ஓடணும். போட்டுடலாம். அத பாத்துட்டு அண்ணன் மாயாவை இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ஐயோ, வாயில வைக்க முடியல அண்ணி. இது போதும். சாப்பாடு நல்லா இல்லைன்னு எல்லாரும் அவளை பிடிச்சு திட்டுவாங்க. அப்போ மாயாதான் சமைச்சான்னு போட்டு கொடுத்துடலாம். இன்னைக்கு அந்த மாயா என்ன கதியாக போறான்னு மட்டும் பாரு. சரி சரி, இது எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வா வா. குட் மார்னிங் சார். வாங்க கதிர். கதிர், இன்னைக்கு இந்த அட்ரஸ்க்குலாம் சிலிண்டர் போகணும். எல்லாத்தையும் பார்த்து அனுப்பிவிட்டுருங்க. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நானும் பாக்குறேன், உங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்கு, யாருமே உட்கார்றது இல்ல, காலியாவே தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு சார் அங்க ஒரு சேர் போடணும்? இது கதிரோட சேர். அவர் தான் அதுல உட்காரதே இல்லை சார். இந்த ஏஜென்சிக்கு அவர் 5 லட்ச ரூபாய் கட்டி பார்ட்னரா சேர்ந்தாரு. இன்னும் பாக்கி 5 லட்ச ரூபாய் கொடுக்கணும். அதை எப்போ கொடுக்குறாரோ அப்போ அவர் ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவாரு. அப்போ அவர் தாராளமா வந்து இங்க உட்காரலாம். அப்படின்னா இப்போ அவர் முழு பார்ட்னர் இல்லையா? இப்போ முழு பார்ட்னர் இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் மேல, எனக்கு கொஞ்சம் கீழே. ஆனா அவர் நினைச்சா எப்ப வேணாலும் பணத்தை கொடுத்துட்டு முழு பார்ட்னர் ஆயிடலாம். அவர் பிசினஸை எந்த அளவுக்கு டெவலப் பண்றாரோ, எந்த அளவுக்கு புது கஸ்டமரை கூட்டிட்டு வராரோ, அந்த அளவுக்கு அவருக்கு கமிஷனும் அதிகமா கிடைக்கும். நமக்கும் அதுல ப்ராஃபிட் அதிகமாகும். ஓ, சரிங்க சார், சரிங்க சார். வரேன் சார். சார்,
நான் சீக்கிரம் அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்றேன் சார். ஐயோ கதிர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நார்மலா தான் சொன்னேன். இல்லை சார், நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ண பார்க்குறேன். இப்போவும் நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க கதிர். நிறைய புது கஸ்டமரை கொண்டு வந்திருக்கீங்க. நமக்கு சப்ளை ஒரு நாள் கூட கேப் விடாம நடந்துட்டு தானே இருக்கு. நாம புது கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதோட நிறுத்திடக்கூடாது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல சீக்கிரமா ஆர்டர் எடுக்கணும். சார், இந்த ஊர்லேயே பெரிய ஹோட்டல் சண்முக பவன் தான். அவங்க நிறையா பிரான்ச்சஸும் வச்சுருக்காங்க. நாமே அவங்கக்கிட்ட ஆர்டர் கேட்கக்கூடாது. ஆக்சுவலா நமக்கு தான் ஆர்டர் வர வேண்டியது. நான் ட்ரை பண்ணேன். ஆனா சில விஷயத்துல நம்ம டிலே ஆனதுனால அது நமக்கு கிடைக்கல. அவங்க மொத்தம் 100 சிலிண்டர் கொடுக்குற மாதிரியான ஆர்டர் அது. நம்ம கிடைச்சிருந்தா நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனா கிடைக்கல. சார், நான் வேணா திரும்ப அந்த ஓனர்கிட்ட பேசி பார்க்கவா? கதிர், நான் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. திரும்ப போய் கேட்டா நம்மள பெருசா மதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல சார், அவங்க எப்படி நடத்தினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஒரு போட்டிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி ஜெயிச்சவனோட பேரும் வரலாறுல இருக்கும், தோத்தவன் பேர் கூட வரலாறுல இருக்கும். ஆனால் முயற்சியே பண்ணாதவன் பேர் தான் எதுலையுமே இருக்காது சார். பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்க. உங்க கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் தான். சரி சார், நான் பேசிட்டு சொல்கிறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி சரிங்க சரி சார், சரி நான் பாருங்க. பார்த்துக்கிறேன் சார். சார் வணக்கம் வணக்கம் சார். தம்பி. யார் நீங்க? என்ன விஷயம்? சார், என் பேர் கதிர் சார். சாரதா கேஸ் ஏஜென்சியில் தான் நான் ஒரு பார்ட்னராக இருக்கேன் சார். அந்த ஏஜென்சியா? ஆமாம் சார், இப்போ தான் நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஹோட்டலில் கேஸ் கனெக்ஷனுக்கு ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நாங்கள் கரெக்டாக எல்லாமே டெலிவரி பண்ணிடுவோம் சார். அந்த சாரதா ஏஜென்சி பழைய ஆளுங்களாச்சே. முன்னாடியே அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து சரியா எதுவும் சப்ளை பண்ணலையே. டிமாண்ட் அதிகமாக்கி கமிஷன் காசு அதிகமா வாங்க பார்த்தாங்க. அதனால அந்த ஏஜென்சிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இல்லை சார், அது பழைய ஆளுங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சு சார், கை மாறிடுச்சு. நாங்கள் தான் பண்ணுறோம் இப்போ. ஆமா, புதுசா வந்த ஒரு மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காப்ல, என் பார்ட்னர் தான் சார். அவரு கூட என்கிட்ட கேட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். சார், ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக நாங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணுவோம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது தப்பு நடந்தா அன்னியோட எங்கள் ஆர்டரை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் சார். ஏப்பா, தெரிஞ்ச ஆளுங்களே ஏமாத்துறாங்க. நீங்க புது ஆளுன்னு வேற சொல்றீங்க. யாரு எவருன்னு தெரியாம எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? இந்த ஊர் தான் சார். இந்த ஊரா? ம். உங்க அப்பா அம்மா யாரு? சார், நான் மற்ற யாரோட பெருமையும் சொல்லி வாய்ப்பு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் சொந்த முயற்சியிலேயே எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஊர் இதுதான் சார். அப்பா அம்மா யாரும் இல்லை, சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் தான் இருக்கோம். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம்தான் ஆகுது. உங்க மனைவி எந்த ஊரு? இதே ஊர் தான் சார். அப்படியா? அவங்க அப்பா அம்மா யாரு? எந்த குடும்பம்? சார், நான் தான் சொன்னேன்ல, இன்னொருத்தர் பேரை சொல்லி நான் வாய்ப்பு கேட்க விரும்பலன்னு. ஏப்பா, நீ யாரு என்னன்னே தெரியாம கேட்ட உடனே கொடுத்துட முடியுமா? எதை நம்பி உனக்கு நான் ஆர்டர் கொடுப்பேன்? ஏதோ உனக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்க யாராவது சீருட்டு கொடுத்தா பரவாயில்ல. உன் அப்பா அம்மாவையும் சொல்ல மாட்டேங்கிற, உன் மாமனார் குடும்பத்தை பத்தியும் சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி உனக்கு நான் ஆர்டர் கொடுக்கறது? இல்லை சார், நான் சிலிண்டர் போடுற வேலையை தான் முதல்ல பண்ணேன். அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி தான் இப்போ ஏஜென்சிக்கு பார்ட்னராக இருக்கேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். என்னை நம்பி கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் சார். இப்பவும் சொல்றேன், யாருன்னு தெரியாம என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. இது சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க. சரி சார். என்ன சார் இவர் வந்துட்டு போறாரு? அந்த சாரதா ஏஜென்சி ஓனர் போல ஆர்டர் கேட்டு வந்தாப்ல. பாருங்க சார், இவர் மாமனார்கிட்ட தான் நம்ம இடம் வாங்கினோம். இப்போ இவர் கேஸ் சப்ளை பண்ண போறாரா? சார், ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? ஏப்பா, மாமனார் கிட்டயா? யார சொல்றீங்க? சார், நம்ம ஊர் தலைவர் ரகுராமன் இருக்காருல்ல, அவரு மருமகன் தான் சார் இவரு. அவரோட பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. எத்தனை தடவை கேட்டும் அந்த தம்பி சொல்லவே இல்லையே. அவங்க குடும்பத்துல ஏதோ மனஸ்தாபம் போல இவரும் இவர் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு தனியா வந்துட்டாங்க. ஏப்பா, உடனே போய் கூட்டு வா. சரிங்க சார்.
தம்பி தம்பி உங்களை ஓனர் கூப்பிடுறாரு. போங்க. சொல்லுங்க சார். தம்பி, நான் கடைசியா கேக்குறேன், உங்க மாமனார் யாரு, எந்த குடும்பம்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே ஆர்டர் கொடுத்துறேன். எனக்கு கிடைக்கிற வெற்றி என்னோட முயற்சியில கிடைச்சதா இருக்கணும் சார். மற்றவங்க பேரு பெருமையெல்லாம் சொல்லி அது கிடைக்கக்கூடாது. எனக்கு இந்த ஆர்டரை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலன்னா கூட பரவாயில்ல. நான் வரேன் சார். இல்லப்பா, ஒரு ஆள் இவ்வளவு தன்மானத்தோடையும் சுயமரியாதையோட இருக்கிறத நான் இப்பதாப்பா பாக்குறேன். நீங்க ரகுராமையோட மருமகன் தானே? அது வந்து இப்பதான் இவர் சொன்னாப்ல, இத நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அவர்கிட்ட தான் நாங்க ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிக்கிறது இடம் கேட்டிருந்தோம். இந்த ஊர்ல அவரை விட நம்பிக்கையானாலும் யார் இருக்கா? அது எல்லாம் என் மாமா சேர்த்துக்கிட்ட பேரும் பெருமையும் தான். எனக்கு அதுல எந்த பங்கும் இல்லை சார். தம்பி, இந்த ஆர்டர் உனக்கு தான். சார் இது வந்து உன் மாமனார் பேருக்காக கொடுக்கலப்பா. அவர் பேரை சொல்லியிருந்தா உடனே கொடுத்துருப்பேன் தான். அது உங்களுக்கு தெரியும். இருந்தும் மத்தவங்க பெருமையை சொல்லி வாய்ப்பு கேட்க கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. அது ஒண்ணு போதும் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஆர்டர் யாருக்காகவும் கொடுக்கல, முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் சார். வர்ற 12ஆம் தேதி ஒரு எம்எல்ஏ மகனோட கல்யாணம் இருக்கு. அந்த ஆர்டரை நாங்க தான் எடுத்திருக்கோம். அது பெரிய ஆர்டர். அதுக்கு ஒரு 100 சிலிண்டர் தேவைப்படும். அந்த ஆர்டரை உனக்கு தர்றேன். அதை முதல்ல பண்ணுங்க. அதை சரியா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்போதுமே உங்க கம்பெனில தான் சிலிண்டர் எடுப்பேன். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். கண்டிப்பா சார். கரெக்டா ஆர்டர் கொடுத்துருவோம் சார். சொன்னபடி கரெக்டா டெலிவரியை கொடுத்துடணும். சரியா டெலிவரி பண்ணலையோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதுக்கப்புறம் நான் ஆர்டர் கொடுக்க மாட்டேன்ப்பா. அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது சார். என்ன நம்புங்க. கண்டிப்பா நான் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். மேனேஜர் சார், இவருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருங்க. செக் லிப்ல எழுதி கொடுத்துருங்க. ஓகே சார். தம்பி, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறீங்களா? ஓகே சார். நான் வரட்டுமா? அண்ணி, இவங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. இந்த சாப்பாடை சாப்பிட்டு திரும்ப இந்த வீட்டு பக்கமே வராம போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டே மாயாவை அண்ணன் துரத்தி விட போறாரு பாரு. ம். என்ன இது, பொரியல் இவ்வளவு உப்பா இருக்கு, சாப்பிடவே முடியலையே. ஐயோ, என்ன இவ்வளவு குழம்பு காரமா இருக்கு? பா, வாயிலே வைக்க முடியலையே. ஐயோ, என்னது இது, உப்பு காரம் எல்லாமே அதிகமா இருக்கு. எதுவுமே நல்லா இல்ல. அண்ணி, என்ன நீ இது? என்னமாயா இப்படி சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல பெரியம்மா. ஐயா, இத சாப்பிட்டா இன்னைக்கே உயிர் போயிரும் போல் இருக்கே. ஸ்வீட்டியா சாப்பிடுவோம். ஐயோ, என்ன? ஐயோ, ஸ்வீட்ல யார் இவ்வளவு உப்பு போட்டது? ஜானகி அம்மாவோட சமையலை பத்தி எப்பவும் நீங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் சாப்பிடலான்னு வந்தோம். இது என்னையா சாப்பிட்டு பார்த்தா இப்படி இருக்கு? என்னையா அது? வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு சாப்பாடை போட்டுட்டீங்களே. மன்னிச்சிடுங்க, ஜானகி சமையல் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்ன ஜானகி, நீ சமைக்கிறத சாப்பிட்டா இன்னைக்கு முழுக்க ருசி நாக்கிலேயே இருக்கும். இன்னைக்கு வாயிலே வைக்க முடியல. இல்ல அத்தை, அது என்னாச்சுன்னு தெரியல. என்ன தெரியல? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்படியா சமைச்சு போடுறது? உப்பு காரம்னா கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. இது என்னடானா வாயெல்லாம் எரியிற அளவுக்கு இருக்கு அண்ணி.
பார்த்து வச்சிருக்க? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? அண்ணா, அண்ணி ஏன திட்டுறீங்க? யார் சமைச்சாங்களோ அவங்கள தானே திட்டணும். ஏய், தங்கச்சி தானே இந்த வீட்ல சமைக்கும். ஆனா இன்னைக்கு சமைச்சது அக்கா இல்ல, ஏதோ மாயாதான். என்னது, மாயா சமைச்சாளா? ஆமாம்மா, நாங்க 2 பேரும் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னோம். ஆனா கொஞ்சம் கூட கேட்காம நான் தான் சமைப்பேன்னு இவ சமைச்சா. அண்ணி, மாயா இது வரைக்கும் எதுவுமே சமைச்சதில்ல. இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளிலாம் வந்திருக்காங்க. இந்த நேரம் பார்த்து எதுக்கு அண்ணி மாயாவை சமைக்க விட்டீங்க? இல்ல சிவா, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான். அண்ணி சமைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா இவ தான் நான் தான் சமைப்பேன்னு வீம்புக்குன்னே பண்ணா. நான் கூட ஏதோ சுமாரா செய்வான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி செஞ்சு வச்சிருக்காளே. என்ன மருமகளே, எல்லாத்தையும் சரியா செய்வ நீ? சாப்பாட்டு விஷயத்துல இப்படி பண்ணிட்டியம்மா? வந்தவங்க முன்னாடி அண்ணனோட மரியாதை கெடுக்கணும் தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா அறிவு வராதா? உன்னை யார் சமைக்க சொன்னது? இல்ல பெரியப்பா, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். அதாவது பேசுன அவ்வளவுதான். முதல்ல உன் கையால சமைச்சு அதை நான் சாப்பிடுவேன் வேற நினைச்சியா நீ? இதுக்கு நான் பட்டினி கிடப்பேன். இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க யாரும் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு அந்த பேரையும் கெடுத்துட்டேல. இல்ல பெரியப்பா, நான் சரியா தான் சமைச்சேன். எப்படி எல்லாம் அதிகமாச்சுன்னு எனக்கு புரியல. ஏய், ரொம்ப நடிக்காத. இவ வேணும்னே தானே பண்ணிருப்பா. ஏங்க, நான் சொல்லதான் அவ செஞ்சா. அவ எல்லாமே சரியா தான் பண்ணா. ஆனா ஆனா எப்படி இப்படி எல்லாம் நீ ஆச்சுன்னு பேசாத. நீ குடுக்கிற இடத்துலதான் அவ இவ்வளவு தூரம் என்ன அசிங்கப்படுத்தி இருக்கா. அண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணா, கோவப்படாதீங்க. எத்தனை நாள் தான்டா பொறுமையா இருக்கிறது? இப்படி ஒரு சாப்பாட்டை போட்டு வந்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திருக்கால. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏங்க ஏங்க, நான் சொல்றத. ஜானகி, நீ அமைதியா இரு. ஏய், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னாச்சு இவளுக்கு? என்ன இவ நடு வீட்டுல நின்னுட்டு இப்படி தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஏய் பத்மா, என்னாச்சு? என்னடி தனியா நின்னு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நடக்க போறத நினைச்சு சிரிச்சேன். என்ன நடக்க போகுது? நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். அரை பைத்தியம்னு நினைச்ச, இப்ப முழு பைத்தியமாவே ஆயிட்டியா? யார் பைத்தியம் ஆக போறா? என்ன நடக்க போகுதுன்னு மதியானம் சாப்பிடும் போது பார்க்க தானே போறீங்க. ஏய், என்னடி நடக்க போகுது? சாப்பிடும் போது பாருங்க. ஏய், சொல்லிட்டு போடி. அப்படி என்ன நடக்க போகுது? திரும்ப வீட்டுல குழப்பத்தை உருவாக்க ஏதாவது பண்ணிருக்காளா? ஒன்னும் புரியலையே. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். வாங்க கதிர். சண்முக பவனுக்கு போய் பேசுறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? என்ன கதிர், ஆர்டர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? நான் தான் உங்ககிட்ட சொன்னனே அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு. நான் அத்தனை தடவை கேட்டு அவங்க எனக்கு கொடுக்கல. சரி, பரவாயில்ல, விடுங்க. என்னது இது? பாருங்க சார். நமக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு சார். அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. எப்படி கதிர்? என்னால நம்பவே முடியல. அந்த ஓனர் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டாரு. 1000 நியாயம் பேசுவாரு. ஆனா நீங்க அட்வான்ஸோட வந்திருக்கீங்க. அட, எப்படிங்க? எங்க ஃபேமிலியே சொல்லுவாங்க சார், எனக்கு வாய் கொஞ்சம் அதிகம்னு.
அதான் நான் அவரை பேசியே ஒத்துக்க வச்சுட்டேன். சூப்பர் கதிர், முதல்ல கை கொடுங்க. கலக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். ஒரு ட்ரைலே வாங்கிட்டீங்க. நீங்க மட்டும் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தீங்க, பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அந்த மார்க்கெட்டிங் வேலையை நம்ம ஏஜென்சிக்கே நான் பண்ண போறேன் சார். உண்மையிலே இது நமக்கு பெரிய விஷயம் கதிர். நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுல குறைஞ்சது நமக்கு 4 lakhs லாபம் வரும் சார். ஆனா அவர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. என்ன கண்டிஷன்? வர்ற 12ஆம் தேதி அவர் ஹோட்டல்ல எம்எல்ஏவோட பையனுக்கு ரிசப்ஷனா. அவங்களுக்கே அது பெரிய ஆர்டரா. அன்னைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சீக்கிரமே சிலிண்டர்லாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதியா? ஆமா சார். அதுவும் 2 மணிக்குள்ள அவங்களுக்கு 100 சிலிண்டர் டெலிவரி பண்ணணும். சொன்ன டைம்குள்ள அனுப்பிட்டா அப்புறம் எப்பவுமே நம்ம ஏஜென்சில இருந்து சிலிண்டர் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. ஆனா டெலிவரி கொடுக்கறதுல ஏதாவது டிலே ஆனாலோ இல்லை ஏதாவது தப்பு நடந்தாலோ அப்புறம் எப்பவுமே ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். கிட்டத்தட்ட இது அவர் நமக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி சார். கதிர், ஆர்டரை வாங்குறது தான் கஷ்டம், அதையே நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்க. டெலிவரி இப்போ வரைக்கும் நம்ம கரெக்ட் டைமுக்கு தான் கொடுக்குறோம். இதையும் கரெக்டா நீங்களே டெலிவரி பண்ணிட மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நீங்க ரிலாக்ஸா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு கதிர். இந்த ஆர்டரை நம்ம கரெக்டா முடிக்கிறோம். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இந்த ஊர்லயே உங்க சமையல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையம்மா. இப்படி ஒரு சாப்பாடை செஞ்ச கைக்கு தங்க காப்பே போடலாமேம்மா. அப்படின்னா அது மாயா கைக்கு போடுங்க. இதெல்லாம் சமைச்சது அவதானே. அண்ணனுக்கு பிடிக்காது, இதையெல்லாம் செய்யாதன்னு நாங்களும் சொன்னோம். வீம்புக்குனே போய் செஞ்சா.